ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாருமே சிரஞ்சீவினா யாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மரணம் இல்லாம பெருவாழ் வாழ்றவங்க தான் சிரஞ்சீவி. 7 சிரஞ்சீவிகள் இந்த உலகத்துல இருக்காங்க. ஆனா சொல்லப்படாத ஒரே ஒரு சிரஞ்சீவியா இருப்பார் யாருன்னு பார்த்தோம்னா அதான் ஜாம்பவான். ஜாம்பவான் விஷ்ணுவோட 10 அவதாரத்திலையும் அவதரிச்சு அவருக்கு துணையா நின்று உறுதுணையா நின்று எல்லா அவதாரத்திலையும் பார்த்து எல்லா அவதாரத்திலையும் தரிசனம் பெற்றிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மச்ச அவதாரத்துல இருந்து கிருஷ்ணாவதாரம் வரையும் விஷ்ணுக்கு துணையா நின்று அவருக்கு உதவி செஞ்ச ஜாம்பவான்கிற பிரம்மனின் மகனான இந்த கரடி கடவுளுக்கும் விஷ்ணுவுக்கும் போர் வந்துச்சு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமா நண்பர்களே, உண்மைதான். ராமாயணத்துல ராம அவதாரத்துக்கு உறுதுணையா நின்று ராமருக்கு உதவி செஞ்சாரு இந்த ஜாம்பவான். ஹனுமானுக்கு வழிகாட்டியா இருந்தாரு. வானரத்துக்கு, அதாவது வானர சேனைக்கு முழுமையாக இவர் ஒரு மந்திரியா நின்று செயல்பட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது ராமரோடய இவர் போர் செஞ்ச ஆரம்பிச்சாரு. ஆனா ராமர், எனக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க, அதனால உங்களோட போர் புரிய முடியாது, உங்களோட எண்ணம் அடுத்த பிறவியில நிறைவேறும், அதாவது என்னோட அடுத்த பிறவியான கிருஷ்ண அவதாரத்துல நிறைவேறும் அப்படின்னு சொல்லி வாக்களிச்சுட்டு அவரு அங்கிருந்து கிளம்பி செஞ்சுட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கிருஷ்ணனின் அவதாரம், அதாவது விஷ்ணுவின் கிருஷ்ண அவதாரத்துக்கும் ஜாம்பவானுக்கும் ஒரு போர் வந்துச்சு. அந்த போர்ல ஏன் வந்துச்சு, இந்த போர்ல அவர் வெற்றி பெற்றாரா, ஏன் இந்த போர் வர காரணம் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம் நண்பர்களே. வாங்க. நம்ம இந்த வீடியோல பிரம்மனின் மகனான, அதாவது பிரம்மனின் ஒரு மகனாக கருதப்படுகின்ற ஜாம்பவானுக்கும் விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுகின்ற கிருஷ்ணனுக்கும் இடையில் நடந்த ஒரு போர், அதாவது சுவாரஸ்யமான விஷயத்துல இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம் நண்பர்களே. வாங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். கிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், திரேதாயுகத்தில் வாழ்ந்த ஜாம்பவானுக்கும் துவாபரயுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிருஷ்ணருக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக வைத்து சொல்லப்பட்ட ஒரு யுத்தம் ஆகும். அதை பற்றி முழுமையாக காண இருக்கின்றோம் நண்பர்களே. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஜாம்பவான் என்றால் யார் என்று. ஜாம்பவான் என்றால் ராமாயணத்தில் ராமருக்கு வழிகாட்டியாக இருந்தவர் இவர் ஆவார். மேலும் இவர் ஒரு முதியவர், ஞானத்தில் சிறந்தவர், பல்வேறு கல்விகளையும் போர்க்கலைகளையும் கற்றவர் ஆவார். கரடிகளின் அரசரும் இவரே ஆவார். அவ்வாறு இருக்க இவருக்கும் துவாபரயுகத்தில் வாழ்ந்த கிருஷ்ணருக்கும் எவ்வாறு போர் வந்தது, மேலும் இருவரும் வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்தவர், இருவருக்கும் நடுவே போர் வர என்ன காரணம் என்பதனை இந்த பதிவில் நாம் விரிவாக காண்போம் நண்பர்களே. வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். மேலும் இந்த பதிவை முழுமையாக காணுங்கள். அவ்வாறு செய்தால் கிருஷ்ணனின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஜாம்பவான் என்றால் யார் என்றால், போர் கருவிகளை செய்ய தெரியும் ஆற்றல் உடையவர், போரை வழிநடத்தும் தந்திரம் உடையவர்கள், அனைவருக்கும் அறிவுரை வழங்கும் ஞானம் உடையவர்கள் ஆவார். அது மட்டும் போதாது, ஒருவர் ஒரு துறையில் வல்லுநராக இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு ஜாம்பவான் என்று நாம் பட்டப்பெயர் வழங்குவோம். மேலும் அவர்களை அவ்வாறு உரைப்போம். அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன் அவ்வாறு உரைக்கிறார்கள் என்றால், ஜாம்பவான் என்ற கரடிகளின் அரசர் போர்க்கலையில் சிறந்து விளங்கினார். மேலும் பல்வேறு ஞானங்களையும் பெற்று அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தார். அதன் காரணமாகவே அனைத்து துறைகளையும் வல்லுநராக இருப்பவர்களை ஜாம்பவான் என்று அழைக்கிறார்கள். இவர் ஒரு வார்த்தை கூறியதால் மட்டுமே வானரர்களின் சேனைகளும் மேலும் கரடிகளின் சேனைகளும் ஒட்டுமொத்தமாக இலங்கைக்குள் புகுந்து அனைத்து அரக்கர்களையும் வதம் செய்து விட்டது. மேலும் இவர் உடல் வலிமை பெற்றவர்கள். ஆனால் ஒரு முனிவரின் சாபத்தின் காரணமாக தன் உடல் வலிமையும் மேலும் தன் இளமையும் இழந்துவிட்டு இப்பொழுது வயோதிகம் பெற்று முதியவராக காட்சியளிக்கிறார். அது காரணம் என்னவென்றால், சத்தியயுகத்தில் பகவான் வாமன அவதாரம் எடுத்தார். அதாவது சத்தியயுகம் காலங்கெடுத்து வரும் திரேதாயுகத்தில் பகவான் வாமன அவதாரம் எடுத்தார். அப்பொழுது இவர் மூவுலகையும் அளந்தார். மூவுலகையும் அளக்கும் பொழுது ஜாம்பவான் இவருக்கு உதவி செய்ய அங்கும் இங்கும் ஓடித்திருந்தார். மேலும் பல்வேறு மலைகளையும் தூக்கி சுமந்தார். அப்பொழுது தூக்கி சுமக்கும் பொழுது தன் நகங்களால் அந்த மலையை காயப்படுத்தினார், மலைகளை உடைத்து தள்ளினார். அப்பொழுது கோபம் கொண்ட சில பேர், மேலும் சில முனிவர்கள் இவர்களுக்கு சாபம் வழங்கி, அந்த முனிவரின் சாபம் காரணமாக இவர் தன் இளமையும் பலத்தையும் இழந்து முதியவராக காட்சியளிக்கிறார் திரேதாயுகத்தில். மேலும் இவர் உடம்பில் பலம் இழந்தாலும் மனதில் பலம் உடையவர் ஆவார்கள். இவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பல்வேறு வானர்கள் இவர்களுக்கு ஆதரவாக வருவார்கள். மேலும் தன் உடம்பில் பலத்தால் மனதின் சக்தியால் இலங்கையை ஒரே தாவக்கூடியவர் திறன் உடையவர் ஆவார். ஆனால் வயோதிகம் காரணமாக அதனை செய்யவில்லை. அதன் மாறாக அனுமாருக்கு அறிவுரை வழங்கி தன் இழந்த சக்திகளை மீட்டு கொண்டு வந்து முனிவரின் சாபத்தால் அனைத்து கலைகளையும் மறந்த அனுமானுக்கு நினைவுபடுத்தி அனுமானை ஒரு சிறந்த போர்வீரராக மாற்றினார். மேலும் அங்கதன், நலன், நீலன் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருந்து பாலத்தை எப்படி கட்டுவது, போரில் எப்படி வெற்றி பெறுவது என்ற அறிவுரையும் வழங்கினார். அது மட்டும் போதாது, சுக்ரீவனுக்கு, அதாவது வானர அரசனான சுக்ரீவனுக்கு ஒரு மந்திரியாக இருந்து நல் விஷயங்களை போதித்து இறுதியாக அவருக்கு நல்ல உபாயங்களையும் செய்தார். ராமருக்கு சிறந்த நண்பரும் ஆவார் இவர். அந்த ராமபிரானுக்கே தர்மத்தின் வழியில் எவ்வாறு செல்ல வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரை வழங்கிய ஒரே ஒரு ஞானி இவரே ஆவார். அதுவே இவர் சிறந்த விளங்க காரணமாகும். அது மட்டும் போதாது, ராம அவதாரத்தில் இவர் பல்வேறு செயல்களை ராமருக்கு உதவி புரிந்து உள்ளார்.
அவ்வாறு இருக்க கிருஷ்ணருக்கும் இவருக்கும் எவ்வாறு போர் வந்தது என்றால், ஒரு நாள் சத்ரஜித் என்ற ஒரு யாதவன் சூரியனை நோக்கி கடும் தவம் இருந்தார். சூரியன் மனம் மகிழ்ந்து, அதாவது சூரிய பகவான் மனம் மகிழ்ந்து அவருக்கு ஒரு வரம் வழங்கினார். அந்த வரத்தின் வாயிலாக சத்ரஜித் பல்வேறு சக்திகளை பெற்றான். மேலும் சூரிய பகவான் ஒரு தியாமந்தகா என்ற ஒரு அதிசய மணியையும் வழங்கினார். அந்த மந்திர மணியை யார் கையில் வைத்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஐசியம் பெருகும், மேலும் பல்வேறு ஞானங்கள் பெருகும் என்று அறிவுரை வழங்கினார். அந்த மந்திர மணியை யார் பூஜை செய்து தன் வீட்டிலோ நாட்டிலோ வைத்திருந்தாலும் அந்த நாட்டில் வளம் பெருகும், வறுமையற்ற பெருவாழ்வு நீங்கும், வறுமை நீங்கி செல்வம் பெருகும், சமநிலை பெருகும், தினமும் தங்கம் உற்பத்தி ஆகும் முதலிய அதிசயங்களை அது செய்யும் என்று உரைத்தார் சூரிய பகவான். சத்ரஜித் பேராசையின் காரணமாக அந்த மணியை மன்னர் உக்கிரசேனனுக்கு வழங்காமல் தானே வைத்துக் கொண்டார். உக்கிரசேனன் யார் என்றால் கிருஷ்ணனின் பாட்டனார் ஆவார், அதாவது தேவகியின் தந்தை ஆவார். மேலும் கம்சனின் தந்தையும் இவரே ஆவார். எனவே யாதவ குலத்தின் மன்னனான உக்கிரசேனனுக்கு அந்த மணியை வழங்காமல் சத்ரஜித் அந்த மணியை தானே வைத்துக் கொண்டார். மேலும் அந்த மணியை கிருஷ்ணரை திருதி விட்டார் என்ற வதந்தி நாடு முழுவதும் பரவியது. அந்த மணியை கொண்டு வருவதாக கிருஷ்ணர் சபதமிட்டு சத்ரஜித்தை தேடி சென்றார். சத்ரஜித் அந்த மணியை ஒளித்து வைக்க மனமில்லாமல் தன் நண்பனான மேலும் தன் பிரசேனனுக்கு வழங்கினார். பிரசேனன் அந்த மணியை தன் கழுத்தில் அணிந்துவிட்டு வேட்டைக்கு சென்றார். வேட்டைக்கு சென்ற பொழுது அந்த மணியை அணிந்து வேட்டைக்கு போர் புரிந்தார். பல்வேறு விலங்குகளை வேட்டையாடி வீழ்த்தினார். ஆனால் பல்வேறு சிங்க கூட்டங்கள் இவரை தாக்கியது. சிங்க கூட்டங்களை பல்வேறு சிங்கங்களை கொண்டார். இறுதியாக ஒரு சிங்கம் இவர் கழுத்தில் ஓங்கி ஒரு அடி அடித்துவிட்டு இவரை வதம் செய்தது. மேலும் அந்த சிங்கம் இந்த மணியை எடுத்து ஒரு குகைக்குள் சென்றது. குகைக்குள் சென்ற அந்த சிங்கமானது ஜாம்பவானின் கையில் அகப்பட்டது. அந்த சிங்கத்தை வீழ்த்தி அந்த மணியை தன்னுடன் வைத்துக் கொண்டார் ஜாம்பவான். அந்த மணியை திருடிய குற்றம் கிருஷ்ணனை சூழ்ந்து கொண்டது. நாடு முழுவதும் இது காட்டுத்தீயாய் பரவுவது. தன்னில் ஏற்பட்ட துடங்கத்தை மேலும் கலகத்தை போக்குவதற்காக கிருஷ்ணர் பல்வேறு உபாயங்கள் செய்தார். ஆனால் தன் மீது ஏற்பட்ட களங்கமானது தீரவே இல்லை. கிருஷ்ணர் அந்த நாகமணியை தேடி சென்றார். அப்பொழுது தன் மீது ஏற்பட்ட களங்கத்தினை போக்குவதற்காக அவர் அந்த நாகமணியை தேடி பல்வேறு தேசங்களுக்கு சுற்றித் திரிந்தார். இறுதியாக அவர் பிரசன்னனின் கால் தடத்தை வனத்தில் கண்டார். பிரசன்னனின் கால் தடத்தில் அருகில் சிங்கத்தின் கால் தடங்களும் இருந்தன. அந்த சிங்கத்தின் கால் தடங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு அது ஒரு குகைக்குள் சென்று மறைந்தது. எனவே கிருஷ்ணர் குகைக்குள் சென்றார். ஜாம்பவானின் காவலாளிகள் கிருஷ்ணரை தடுத்தனர். மேலும் பல்வேறு யாதவர்களும் யாதவ சேனைகளும் குகைக்கு வெளியே நின்றனர். எனவே கிருஷ்ணர் அவர்களை சமாளித்துவிட்டு உள்ளே சென்றார். அப்பொழுது அந்த நாகமணியை எடுத்துக்கொண்டு, அதாவது அந்த விசேஷ மணியை எடுத்துக்கொண்டு சிறுவர்கள் விளையாடி கொண்டு இருந்தனர். அப்பொழுது கோபம் கொண்ட கிருஷ்ணர், யார் நீங்கள், ஏன் இந்த நாகமணியை இவ்வாறு செய்கிறீர்கள் என்று உரைத்தார். அப்பொழுது இது நான் சிங்கத்திடமிருந்து வெற்றி பெற்று கொண்ட ஒரு மணி ஆகும், எனவே இது எனக்கு சொந்தம் என்று ஜாம்பவான் உரைத்தார். இருக்கட்டும் முதியவரே, இவ்வாறு செய்யாதீர்கள், இது விசேஷ மணி ஆகும். இந்த மணியின் மகத்துவத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள். என்னிடம் கொடுத்து விடுங்கள். மேலும் இதனை கொண்டு போனால்தான் என் நாட்டில் என்னை மதிப்பார்கள், மேலும் என் கலங்கத்தினையும் தொடங்க முடியும் என்று உரைத்தார். அப்பொழுது என்னிடம் போர் செய்துவிட்டு இந்த மணியை எடுத்துக்கொண்டு செல் என்று உரைத்தார். அப்பொழுது ஜாம்பவானுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே கடுமையான போர் நடந்து கொண்டே இருந்தது. இருவரும் சளைக்காமல் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டனர். இருவரின் உடம்பிலானது குருதியானது பெருக்கெடுத்து ஓடியது. காயங்கள் ஏற்பட்டனது. மேலும் கிருஷ்ணர் ஏதும் சக்கரமும் வில்வித்தையும் தன் வாளை எடுத்து போர் செய்யவில்லை, மல்யுத்தம் மட்டுமே புரிந்தார். ஆனால் கதா யுத்தத்தையும் புரிந்தார். கதை உடைந்து போனது. கோபம் கொண்ட கிருஷ்ணரும் ஜாம்பவானும் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டே இருந்தார்கள். இந்த யுத்தமானது நெடுநாட்களாக நடந்து கொண்டே இருந்தது. 28 நாட்கள், அதாவது 28 நாள் காலையிலும் மாலையிலும் இரவிலும் முப்பொழுதிலும் இந்த போரானது நடைபெற்று கொண்டே இருந்தது. போரின் முடிவு நெருங்கவே இல்லை. ஜாம்பவான் கோபம் கொண்டு கல்லை வீசினார் கிருஷ்ணன் மீது. தன் கையில் பல்வேறு ஆயுதங்களை வைத்து போர் புரிந்தார். இறுதியாக அருகில் உள்ள மரம், செடி, கொடி அனைத்தையும் பிடுங்கி கிருஷ்ணரை தாக்கினார். கிருஷ்ணரும் பதிலுக்கு அனைத்தையும் செய்தார். ஆனால் ஜாம்பவான் வயதில் முதியவர் காரணத்தினால் சற்று களைப்பு அடைந்தார். ஆனால் முதியவரானாலும் என்னை வீழ்த்துவதற்கு இந்த அகிலத்தில் யாரும் கிடையாது, நீங்கள் யார் என்று உரையுங்கள் என்று கூறினார். நான் கிருஷ்ணனாவேன், துவாரகின் மன்னனாவேன் என்று உரைத்தார். இந்த மணியை எடுத்து சென்றால் தான் என் களங்கத்தினை போக்க முடியும், மேலும் என் நாட்டில் செல்வம் பெருகும் என்று உரைக்கிறார் கிருஷ்ணர். அப்பொழுது வந்திருக்கிறது ராமாவதாரம் என்று உணர்ந்து கொண்ட ஜாம்பவான் அவரை வணங்கினார். மேலும் பிரபு ஸ்ரீராமர் வாழ்க, ஜெய் ஸ்ரீராம் என்று உரைத்துக் கொண்டு, பகவானை உங்களுடன் நான் போர் செய்தேன், பெரும் பாவியாகி விட்டேனே என்று மனம் உடைந்துவிட்டு மன்னிப்பு கேட்டார். அப்பொழுது கிருஷ்ணர் அனைத்தையும் மன்னித்து விட்டார். இந்த மணியை எனக்கு கொடுங்கள் ஜாம்பவான் அவர்களே என்று உரைத்தார். அப்பொழுது உங்களுக்கு இல்ல பிரபு, நான் வழங்குகிறேன். உங்களுக்காக பல்வேறு வீரர்களை நான் கொண்டிருக்கிறேன், அரக்கர்களை மதம் செய்து விட்டிருக்கிறேன். உங்களுக்கு துணை புரியவே திரேதாயுகத்திலிருந்து நான் காத்து கொண்டே இருக்கின்றேன் என்று உரைத்தார் ஜாம்பவான். இப்பொழுது உங்களுக்கு உதவும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இந்த நாகமணியை, அதாவது இந்த விசேஷ மணியை நீங்களே எடுத்து செல்லுங்கள். எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை, உங்களுக்கே நான் வழங்குகிறேன். ஆனால் நான் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் என்று உரைத்தார். மேலும் நான் செய்த தவறுக்கு பிராயச்சம் தேடும் விதமாக என் மகளான ஜாம்பாவதியை உங்களுக்கு மனம் முடித்து வைக்கிறேன். மேலும் உங்களுடன் நட்பு உறவும் மன உறவும் வைத்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இதை நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
என்று உரைத்துக்கொண்டு ஜாம்பவான் தன் மகளினை கிருஷ்ணருக்கு மனம் முடித்து வைத்தார். இறுதியாக சத்ரஜித் தன் நண்பன் மேலும் தன் சகோதரன் கொல்லப்பட்டதை செய்தி அறிந்தார். கிருஷ்ணர் அதை கடத்தி கொண்டு சென்று விட்டார், அதாவது மணியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் என்ற கலக்கத்தையும் கிருஷ்ணர் போக்கிவிட்டார். மனம் உடைந்து போன சத்ரஜித் மன்னிப்பு கேட்டார். கிருஷ்ணனிடமும் உக்ரசேனனிடமும் யாதவர்கள் அனைவரும் அவரை மன்னித்து விட்டார்கள். இறுதியாக சத்ரஜித் தன் மகளான சத்யபாமாவை கிருஷ்ணருக்கு மனம் முடித்து வைத்தார். எனவே கிருஷ்ணருக்கு இவ்வாறு தான் திருமணம் நடந்தது. சத்ரஜித்தின் மகனான சத்யபாமாவிற்கும் ஜாம்பவான் மகளான ஜம்பாவதிக்கும் சேர்த்து கிருஷ்ணர் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் ஒரு கதையின் ஒரு திருப்புமுனை என்னவென்றால், குகைக்குள் போரிட்டு கொண்டிருந்த கிருஷ்ணரும் ஜாம்பவானும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் கிருஷ்ணரின் சத்தம் கேட்கவில்லை, ஜாம்பவானின் கர்ஜிக்கும் சத்தம் மட்டுமே கேட்டு உள்ளது. அதை கண்டு யாதவர்கள் அனைவரும் அஞ்சினார்கள். ஜாம்பவான் கிருஷ்ணரை வதம் செய்து விட்டார், மேலும் கரடி கிருஷ்ணரை வதம் செய்து விட்டது என்று பயத்துடன் நுழைவாசலே நின்று இருந்தனர். நாட்டுக்கும் செல்ல முடியாமல் குகைக்கும் செல்ல முடியாமல் தர்ம சங்கடத்தில் இருந்தார்கள். 28 நாள் அவர்கள் போராடிய வெற்றிக்கு பிறகுதான் கிருஷ்ணர் வெற்றி பெற்றார் என்ற செய்தி இவருக்கு எட்டியது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு உயிரே வந்தது. கிருஷ்ணர் இன்னும் மரணிக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார், மேலும் அந்த மணியையும் மீட்டு விட்டார் ஜாம்பவானிடமிருந்து என்று அனைவரும் உற்சாகத்துடன் துவாரகைக்கு புறப்பட்டு சென்றனர். இதுவே கதையின் முடிவாகும். நன்றி, வணக்கம்.